தற்போதைய அண்மை செய்தியாக கடந்த 17ஆம் தேதி சிவகங்கையில் சோதனையின் போது காவல் ஆய்வாளர் குகனை வெட்டி அகிலன் மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்துள்ளது. 12ஆம் தேதி சென்னை டிபி சத்திரத்தில் போலீசாரை பீர் பாட்டிலால் தாக்கி தப்பிக்க முயன்ற ரவுடி மீதும் துப்பாக்கி சூடு. இன்று கன்னியாகுமரியில் பிரபல ரவுடி செல்வம் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். செல்வத்தை 5 கிராமம் எஸ்ஐ லிபி பால்ராஜ் பிடிக்க சென்றபோது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்த நிலையில் போலீசார் தற்காப்பிற்காக ரவுடி செல்வத்தை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே ரவுடிகளை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருவதாக பார்த்து வருகிறோம். ரவுடிகளை போலீசார் சுட்டு பிடிக்கும் சம்பவங்கள் கடந்த ஒரு வாரத்தில் 3 முறையாக நிகழ்ந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி சிவகங்கையில் சோதனையின் போது காவல் ஆய்வாளர் குகனை சுட்டுப்பிடித்தனர். 12ஆம் தேதி சென்னை டிபி சத்திரத்தில் போலீசாரை பீர் பாட்டிலால் தாக்கி தப்பிக்க முயன்ற ரவுடியையும் சுட்டுப்பிடித்தனர். இன்று கன்னியாகுமரியில் பிரபல ரவுடி செல்வம் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். செல்வத்தை 5 கிராமம் எஸ்ஐ லிபி பால்ராஜ் பிடிக்க சென்றபோது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்தார். போலீசார் தற்காப்பிற்காக ரவுடி செல்வத்தை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். போலீசார் அரங்கேற்றும் அடுத்தடுத்த துப்பாக்கி சூடு சம்பவங்களால் ரவுடிகள் கலக்கமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக ரவுடிகளை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் இன்று கன்னியாகுமரியில் ரவுடி செல்வத்தை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்துள்ளனர். தற்காப்பிற்காக இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரவுடிகளை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு ரவுடிகளை கையாளக்கூடிய விதம் என்பது போலீசார் சற்று மாற்றியிருக்கிறார்கள். என்றால் ஒவ்வொரு முறையும் தப்பிக்க செல்லக்கூடிய ரவுடிகளை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது தமிழகத்தில் குறைந்திருந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு இது அதிகரித்திருக்கிறது. இது ரவுடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். என்றால் ரவுடிகளை போலீசார் சுட்டு பிடிக்கக்கூடிய சம்பவம் என்பது கடந்த ஒரு வாரத்தில் 3வது முறையாக அரங்கேறி இருப்பது நம் கண்முன்னே தெரிகிறது. கடந்த 17ஆம் தேதி சிவகங்கையில் சோதனையின் போது காவல் ஆய்வாளர் குகனை வெட்டிய அகிலன் என்ற ஒரு ரவுடி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவரை பிடித்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் கடந்த 12ஆம் தேதி அன்று சென்னை டிபி சத்திரத்தில் போலீசாரை பீர் பாட்டிலால் தாக்கி தப்பிக்க முயன்ற ரவுடி ரோஹித் ராஜ் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அவரை சுட்டுதான் போலீசார் பிடித்தனர். அது மட்டுமல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய தினம் கன்னியாகுமரியில் பிரபல ரவுடியாக கருதப்படும் செல்வம் என்பவர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். செல்வத்தை 5 கிராமம் எஸ்ஐ லிபி பால்ராஜ் பிடிக்க சென்ற போது அவர் அரிவாளால் வெட்டி தப்பிக்க முயற்சி செய்ததாக கூறி தற்காப்புக்காக ரவுடி செல்வத்தை காலில் சுட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் ரவுடிகளை நோக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு ரவுடிகளிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் தலைமையிலும் தலைமைச் செயலாளர் தலைமையிலும் அவ்வப்போது ஆலோசனைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில சட்டம் ஒழுங்கை தீவிரமாக கண்காணிப்பதற்காக போலீசாருக்கு பல்வேறு ஒரு அதிரடியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ரவுடிகள் மீது இனி துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் என்பன போன்ற வாய்மொழி உத்தரவுலாம் வழங்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் துப்பாக்கி மூலமாக ரவுடிகளை சுட்டு பிடிக்கக்கூடிய இந்த தொடர்கதை சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. இதன் மூலமாக தவறு செய்யக்கூடிய ரவுடிகள் திருந்துவார்கள் என்ற ஒரு எண்ணம் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் ரவுடிகளை தற்போது கலக்கத்தில் ஆழ்த்தி இருப்பதே தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.